Hello, friend. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் கோபுரம் ஹேம். நான் தான் வந்து உங்கள் ஹேமா சேனல் நம்ம சித்ரா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 2 மாதம் இருக்கும் நாங்கள் வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை, அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஸோ சம் ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் போடுறதுனால ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தேங்க்ஸ் வந்து எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் ஆனால் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக நாங்கள் வீடியோஸ் போடாட்டியும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வந்து சில நண்பர்கள் வந்து அன்சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து கார்டு வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு வந்து கார்ட் மூலிமா யூடியூப் நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கும் என் பையனுக்கும் தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ரீசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, நார்மல் பேஷண்ட் எல்லாருமே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கேர் பண்ணுவாங்க எல்லாருமே. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களை கேர் பண்ண போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 டேஸாக. அந்த வந்து என் பையனே வந்து அவங்க நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. ஸோ அதுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இவங்ககிட்ட வந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸு வந்தாலும் வந்து அந்த பிரச்சனையை வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ ஒரு போல்டாக வந்து இருந்தாங்க. ஸோ நான்லாம் வந்து ரொம்ப புலம்புவேன், அழுவேன். ஸோ இது மாதிரிலாம் இருப்பேன். ஸோ அது மாதிரி அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க உள்ளே வந்தவங்கெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்ககிட்டே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு முக்கியமானது நம்மளோட ஹெல்த் மட்டும்தான். ஸோ அதை நல்லா வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்டு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லப்போனால் அழுதேன் கூட. எனக்கும் அவங்களுக்கும் சேம் பிளட் இருந்தும் என்னால் பிளட்டு கொடுக்க முடியல. ஏன்னா வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து எனக்கு பிளட் லெவலில் ஒரு 2-3 பாயிண்ட் கம்மியாக இருந்ததுனால வந்து எனக்கு பிளட் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு உண்டானது மட்டும் தான் இருக்குது, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு டோனராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கார்டுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் சூழ்நிலை. ஸோ உடனே வந்து அடுத்து பிளட் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஏற்றிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கார்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்த் விஷயம் கொஞ்சம் அடிக்கடி வரும். எனக்கு என்ன வந்தால் சரி அடுத்து உடனே என் பையனுக்கும் வந்துடும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போவும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே எனக்கு செட் ஆகலை, எனக்கு தெரில. அது வந்து எனக்கு 1 வாரம்க்கு அப்புறம் ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என் பையனுக்கும் 1 வாரம் ஃபீவர் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ கூட ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் ப்ளஸ் போய்கிட்டு இருக்குது. அவனுக்கும் எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு, அடுத்து அவனுக்கும் வந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டுட்ருக்கோம். அது மாதிரி அப்புறம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டாக வந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஹேமாப்பாவும் கிடச்சதுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஏன்னா வந்து ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மருந்து மாத்திரையை விட நம்ம கூட இருக்கிறவங்க தர அன்பான கவனிப்பும் அக்கறையும் தான் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எப்போவும் எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுற என்னோடய காட்டுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மூலிமா. ஓகேவா? அண்டு அடுத்து வந்து எங்கள் பையனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எங்கள் பையனுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்கள் பையனுக்கு வேணும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து வீடியோஸ் போட முடியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் செலிப்ரேட்டும் எப்போவுமே அவ்வளோவா பண்ண மாட்டேன். என் பையனும் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் நாங்கள் எங்கள் சூழ்நிலை புரிஞ்சு தெரிஞ்சு தான் அவனே வந்து வளர்றான். ஸோ அது மாதிரி ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து தீபாவளி வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர் கரெக்டாக பார்த்து பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான 2 பேரை வந்து என்னோடய ஃபேமிலி கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க பேர் மட்டும் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க பேர் வந்து ராம், ரமா. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், ரீகேப் போட்டதுக்கு ரீசன் வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கும் அந்த நியூ சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி அவங்களும் பார்த்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்காண்டியும் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்ரெடி உங்ககிட்ட 2, 3 வீடியோவில் நான் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். ஸோ இப்போவும் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகாது. நான் 100% சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வேல்யூபுளாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுக்கும் தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ளீஸ் உங்கள் வேல்யூபிள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்து தகவல் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் நான் பாட்டு பாடியும் வீடியோ போடுவேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்டு வந்து ஹேம்குட்டியோட திருக்குறள் வீடியோ, அப்புறம் சிலம்பம், யோகா, செஸ்ஸு எல்லாமே பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள். அவன் என்னோடய டேலண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி அண்டு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் வந்து ஒரு கடல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ரசிப்பவங்க வந்து கரையோரம் நின்று ரசிக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து அது உள்ளே போயிட்டு நீந்தி பயணம் செஞ்சு சக்ஸஸ் ஆகுறாங்க. ஆனால் வந்து நீச்சலும் தெரியாது, ஆனால் ரசிக்கவும் மட்டும் இல்லாமல் அதில் ஏறி பயணம் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ படகு மாதிரி படகுல ஏறி பயணம் செய்கிறோம். ஸோ வந்து துடுப்பு மாதிரி வந்து நீங்கள் எங்கள் கூட வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். ஸோ துடுப்பு இல்லாத எந்த படகும் வந்து கரைக்கு வந்து அந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பயணம் செய்ய முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து ஒரு துடுப்பு மாதிரி உங்கள் வேல்யூபிள் சப்போர்ட்டாக எப்போதும் எங்களுக்கு கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.